நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளில் கூட இந்த ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திக்க வைத்த தேவனுக்கு மகா சோத்திரமும் கிருபையும் நன்றிகளும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 20வது நாளாய் கடவுள் நடத்தி வர இந்த ஆடியோ கிளிப் வழியாக அவரோட வார்த்தையை தியானிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் அருளின இந்த தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த வேலையில் கூட கர்த்தர் தந்த இந்த புதிய நாள் அவரோட கிருபை புதிதாய் இருந்து நம்மளை வழி நடத்தும்படியாய் அவர் நம்மளோட பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை அது அவரோட வார்த்தைகளாய் இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் கூட 20வது நாளில் வேதாகமத்தில் உள்ள பெண்களை குறித்து தியானித்து வர நம்ம இந்த 19வது பெண்ணை பற்றி தியானிக்க கடவுள் இன்றைய நாளில் நம்மளை ஏவி உள்ளார். இந்த 19வது நாளில் பார்க்க 19வது பெண்ணாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை, ஒரு சம்பவம். இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீயானவள் 12 வருடமாக இடைவிடாத இரத்த போக்கு அவங்களுக்கு இருந்தது. இதனால் அநேக வைத்தியர்களிடம் தன் சொத்துகள் அனைத்தையும் செலவழித்தும் குணம் கிடைக்காமல் மாறாக நிலைமை மோசமாய் தான் போயிட்டு இருந்தே தவிர உலகத்தரமான வைத்தியர்கள்கிட்ட போய் தன் சொத்துக்கள் எல்லாம் விற்று என்ன செஞ்சாலும் எதுவும் மாற்றம் இல்லாமல் போகும். மேலும் இருக்கிற நிலைமை மோசமாக கொண்டுதான் இருந்தது. சமூக புறக்கணிப்பு. நியாய பிரமாணத்தின்படி லேவியராகும் 15:25 வசனத்தை பார்க்கும்போது அவள் தீட்டுள்ளவளாக கருதப்பட்டாள். எவரையும் தொடவோ ஆலயத்திற்கு செல்லவோ அவளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த 12 வருடங்களாக அந்த இரத்த போக்கு உள்ளதுனால அவர்களை பாவியாகவும் அவங்களுக்கு அவங்கள தீட்டு உள்ளதாகவும் மக்கள் கருதினாங்க. அதன் வழியா அவங்கள ஆலயத்தில் செல்லவோ யாரையோ தொடவோ அவங்கள அனுமதிக்காததை லேவியராகத்தால நம்ம பார்க்க முடியுது. இவங்களோட விசுவாச செயல் என்னவா இருந்ததுன்னா கேள்விப்படுதல். இயேசுவின் வல்லமையை குறித்து கேள்விப்பட்டால் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவங்க இயேசுவின் வல்லமையை கண்களால் பார்க்கவோ இல்லை, அதை சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்தப்படவும் இல்லை. அவங்க காதுகளால் கேள்விப்பட்டது மட்டும்தான். இயேசுவின் வல்லமையை குறித்து கேள்விப்பட்டால்னா குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கேள்விப்பட்டதை வைத்தே அவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் சுஸ்தமாவேன் என்று அவங்க வாக்களிக்கிறாங்க. அந்த அவரோட வல்லமையை குறித்து அவங்க கேள்விப்பட்டதன் மூலமாகவே அவர் வஸ்திரத்தாவது தொட்டால் நான் சொஸ்தமாவேன்ற அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தாங்க. முயற்சி. நெரிசலான கயசப்ப போயிட்டு இருக்காங்க. அவங்களை சுற்றிலும் ஜனங்கள் இருக்காங்க. அவ்வளோ மக்கள் மத்தியில் நெரிசலான ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் துணிச்சலாக பின்னாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. முழுவதுமாக இயேசுவை கூட தொடலை, இயேசுவை கூட பிடிக்கலை. அவரோட வஸ்திரத்தில் இருக்கிற அந்த நுனி ஓரத்தை தொட்டாங்க. அது தொட்டதன் மூலம் தான் சொஸ்தமாவேன்றத அவங்க அவ்வளவாய் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்ட பெண்ணா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்க முடியுது. இதற்கான பலன் என்னன்னா இயேசுவின் பதில் வல்லமை. அவள் தொட்ட உடனே இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சொஸ்தமாக்கியது. ஆமே. அந்த நுனியை தான் தொட்டது. அந்த தொட்டதுனால அல்ல, அவளுக்கு இருந்த விசுவாசமே, அவங்களை அசைக்க முடியாத அந்த விசுவாசம் தான் அவளை முழுவதுமாய் இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போய் சொஸ்தமாக்க உதவி பண்ணினது. தேடுதல். என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்டார். அவள் ஒளிந்திருப்பதை அவர் விரும்பாமல் அவளை பகிரங்கமாக அங்கீகரிக்க விரும்பினார். என்னை தொட்டது யாருன்னு ஏசப்பா திரும்பி கேட்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அவர் கேட்டதுக்கான காரணம் அவருக்கு தெரியாமல் இல்லை. அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது. அது யாரு தொட்டாங்க என்பதையும் அனைத்தும் அறிந்த தேவன் நம் தேவன். ஆனாலும் அவர் கேட்கிறாருன்னா அது ஏன்னா
அவர் அந்த இடத்துல தன்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் என்பது அவங்கள சாட்சியாய் அங்கே உள்ள அநேக மக்கள் மத்தியில் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சாட்சியாய் நிற்க வைக்கிறதற்காக தான் தேவன் அந்த கேள்வி அந்த இடத்துல கேட்டார். வெறும் தன்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது, அவள் சொஸ்தமாயிட்டான் அப்படின்றத உணர்ந்த தேவன் அமைதியாக செல்லாமல் அந்த இடத்துல என்ன சம்பவிச்சது என்பதை தேவன் மற்றவர்களுக்கு சாட்சியாய் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை நிறுத்த அவர் விரும்பியதனால தான் திரும்பி அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அங்கீகாரம். அவளை மகளே என்று அழைத்தார். அவளை மகளே பாருங்க, சமூகத்தால் முற்றிலுமாய் தீட்டுளாக கருதப்பட்ட பெண், புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் தேவன் இந்த இடத்துல அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா மகளே. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு பெண்ணை இப்படி அழைத்தது இதுவே முதல் தடவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு பின்னாங்க அழைத்திருக்கலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு முதலில் அழைத்த இவ்வாறு மகளே என்று அழைத்தது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை தான் முதல் தடவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். தேவன் பாவிகளை நேசிக்கக்கூடிய தேவன். இதுவரையில் நம்ம கண்ட பெண்களை குறித்து நம்ம பார்க்கும் போதிலும் கடவுள் ஒரு இளவரசியோ ராணியோ இல்லை ராஜாத்திங்களையோ கடவுள் நேசிக்கல. கடவுள் கீழே இருந்து பாவிகளை மனம் திரும்ப வைத்து அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல அமர்த்துறாரு. ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று மற்றவர்களால் கருதப்பட்டவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால் கேலி செய்யப்பட்டவர்கள், குறையுள்ளவர்கள், இவர்களை தான் கடவுள் தேடி தேடி அவர்களை கண்டறிந்து அவர்களை மற்றவர்களுக்கு முன்பு சாட்சியாய் வைத்து அவர்களை உயர பண்ணுவது தான் கர்த்தருடைய நோக்கம். ஆல்ரெடி நிறைவாக இருக்கிறவங்களை கூப்பிட்டோ இல்லை ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறவங்களை கூப்பிட்டோ கடவுள் நேசிப்பது இல்லை. அவர்களுக்கு செய்வது இல்லை. பாவிகளையும் ஒன்றும் இல்லாதவர்களையும் குறைவுள்ளவர்களையும் தான் தேடி கண்டுபிடித்த கடவுள் அவர்களை ரட்சித்து அவர்களை சாட்சியாய் பலர் மத்தியில் நிறுத்துவதை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பெண்களில் நம்மளால் அது பார்க்கக்கூடிய அந்த ஒரு காரியம் பாவிகளை நேசித்து கீழே உள்ளவங்களை தூக்கி கடவுள் மேலே நிறுத்துவதை பார்க்க முடிகிறது. அவளை மகளே என்று அழைத்தார் என்று பார்க்க முடிகிறது. வாழ்த்து. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று ஆசீர்வதித்தார். அவரிடத்து ஆல்ரெடி வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க சொஸ்தமாயிட்டாங்க. அதை தேவன் உணர்ந்தார். ஆனாலும் அவரை மற்றவர்களுக்கு அங்கீகரிக்க பண்ணவும், அவர்களை பாவி என்று தூசணப்படுத்தினவங்க முன்னாடி, அவங்கள புறக்கணித்தவங்க முன்னாடி, தீட்டுள்ளதாக கருதப்பட்டவங்க முன்னாடி கடவுள் அவர்களை சாட்சியாய் நிறுத்தணும்னு விரும்பினாரு. அதனால தான் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை யார் தொட்டது என்று கடவுள் கேட்டதுக்கான நோக்கம் அதுதான். அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரியும். தெரிந்தே அந்த கேள்வியை கேட்டாருன்னா அதற்கான காரணம் அவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் தீட்டாய் கருதப்பட்டவர்கள் முன்னிலையில் அவளுடைய விசுவாசத்தை கடவுள் அங்கீகரிக்க பண்ணி அவளை சாட்சியாய் நிறுத்தி அவள் சொஸ்தமானாள் என்பதை உணர்த்த தேவன் அருளின தயவினால தான் அந்த இடத்துல அவர் அந்த கேள்வியை கேட்டு மகளே என்று அழைத்து மற்றவர்களால் தீட்டாய் கருதப்பட்ட அந்த ஸ்திரீயை மகளே என்று அழைத்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது அவங்களுக்கு இருந்த விசுவாசம் மாத்திரமே அவங்களை சொஸ்தமாக்கியது. அவங்க எடுத்த முயற்சி, விசுவாசிக்கிறேன் என்று அமைதியாக உட்காராம அந்த முயற்சியை எடுத்து அந்த நுனியை தொட்டதனால வல்லமை புறப்பட்டு அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நம்மளுமே இன்னைக்கு நம்ம வெறும் விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு உட்காராம இரவும் பகலும் அவரை தியானித்து அவரிடத்துல ஜெபத்தை செய்து அவருடைய வேதத்தை வாசித்து அவர்
அவரை தியானித்தோமானால் மாத்திரமே அந்த விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். வெறும் நான் விசுவாசிக்கிறேன்னு நித்தம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டாதான் ஜெயம் கர்த்தரால் வருமே தவிர யுத்தத்துக்கு ஆயத்தமே படாம ஜெயம் வராது. அந்த யுத்தத்தின் ஆயத்தம் என்பது கடவுளோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம், அவருக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம், அவருக்கு கொடுக்குற அந்த நேரம், இதெல்லாம் தான் ஆயத்தப்படுவதற்கான இது. அவருக்கு அவரோட வேதத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம், அவருக்கு எப்படி நம்ம அவர் இடத்துல ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் நிர்ணயிக்கும். இதெல்லாம் தான் நம்மளோட விசுவாசத்தை நிர்ணயிக்கும். வெறும் வார்த்தைகளால் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லாமல் அது செயலினால நம்ம காட்டும் போது மாத்திரம்தான் அது அந்த விசுவாசத்தின் பலனை நம்ம காண முடியும். இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பார்க்கும்போது, இயேசுவே இறுதி நம்பிக்கை. அவங்க எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ வைத்தியர்கள் போய் இது பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இயேசுவே இறுதியான நம்பிக்கை என்பதை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. தடைகளை தாண்டிய துணிச்சல். அவங்க முடியாம அந்த தரையில தேக்கி கொண்டுதான் நடந்தாங்க. ஆனாலும் அவ்வளோ கூட்ட நெரிசலிலும் தான் இயேசுவின் துணி வஸ்திரத்தாவது தொட வேண்டும் என்ற உறுதியான அந்த தடைகளை தாண்டிய துணிச்சலோடு செயல்பட்டதுனால தான் சொஸ்தமானாங்க. உறுதியான விசுவாசம் அவரை அவ்விசுவாசமாய் ஒருபோதும் இருக்காம விசுவாசிக்கிறோமா, முழுமையாய் உறுதியாய் விசுவாசிக்கணும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விசுவாசிக்கணும். நம்ம மனிதனே அல்ல, உயிருள்ள தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை நம்ம உணரும் போது எந்த ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் எழும்பவே கூடாது. அவர் நம்மை அறிவார். தன்னை தொட்டது, தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அது யார் தொட்டா, எதற்காக தொட்டாங்க, என்ன நடந்தது, எல்லாம் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அவர் கேள்வி கேட்டதுக்கான நோக்கம் அதை வெளிக்கொண்டு அவங்களை சாட்சியாக நிறுத்துவதற்காக மாத்திரமே. ஆனால் நம்மை அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை அறிவார். ரகசிய சுகம் அல்ல, பகிரங்க அங்கீகாரம். அதான் நான் சொன்ன ரகசியமான அந்த வெறும் சுகத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு தேவன் போல அதை பகிரங்கமாக அங்கீகரிக்கணும். அவங்க வெட்கப்பட்டு கூனி குறுகி அவங்க தீட்டாய் கருதப்பட்டு சமூக புறக்கணிப்பு ஏற்பட்ட அதே சமூகத்தில், அதே மக்கள் முன்னாடி, அதே தீட்டுள்ளதாய் கருதப்பட்ட அதே மக்கள் முன்னாடி கடவுள் அவங்களை அங்கீகாரப்படுத்தணும். அவங்களை பகிரங்கமாய் அங்கீகாரப்படுத்தி மகளே உம்மோடு என்று அழைத்து அவங்களை கௌரவப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் கடவுள் அந்த கேள்வியை கேட்டார். அதனால தான் ரகசிய சுகமாய் அல்ல, அங்கீகாரம், பகிரங்கமான அங்கீகாரம் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். முழுமையான விடுதலை. அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். அவரை மாத்திரம் நம்பி அவரிடத்துல நம்மளை முழுமையாய் ஒப்படைச்சிட்டப்பா நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நீங்கள் விட்டு பாருங்க, முழுமையான விடுதலை கிடைக்கும். இல்லை அவர் இடத்துல விட்டுட்டு நம்ம சும்மா அவரை ஆராய்ந்து பார்க்கவும் சந்தேகித்து பார்க்கவும் நம்மளுக்கு கொஞ்சமும் நம்ம தகுதியற்றவர்கள். ஏன்னா அனைத்திலும் பெரியவர். நம்மளோட குறைகளை காட்டிலும், நம்மளோட பிரச்சனைகளை காட்டிலும், நம்மளோட போராட்டங்களை காட்டிலும், இந்த உலகத்தரமான எல்லா காரியங்களை காட்டிலும் பெரியவர் என் தேவன். என் தேவனா ஒரு வாக்கு சொல்லுவாங்க பாருங்க, மலை போல பிரச்சனை இருந்தாலும் மலைக்கிட்ட போய் தேவனிடம் ஐயோ மலை பெருசாக இருக்குது, ஐயோ என் பிரச்சனை மலையை போல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த மலைக்கிட்ட போய் சொல்லணும், என் தேவன் இவ்வளோ பெரியவர் என்பதை மலையிடம் போய் சொல்ல வேண்டும். அதே போல் நம்ம பிரச்சனையிடம் போய் நம்ம சொல்லணும், என் தேவன் இவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா, சகலத்தையும் வல்லவர், செய்ய வல்லவர், எல்லாத்திலையும் பெரியவர் என் தேவன் அப்படின்னு பிரச்சனை கிட்ட சொல்லணுமே தவிர தேவனிடத்தில் போய் பிரச்சனை பெரியதென்று சொல்லக்கூடாது. அவரிடத்துல நம்ம பிரச்சனையை சொல்லலாம், ஆனால் எல்லாத்தையும் தகர்த்து போட அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம போய் அறிக்கையிடணுமே தவிர அதை பெரிய ஒரு பிரச்சனையாய் பார்க்கக்கூடாது. ஏன்னா அனைத்திலும் பெரியவர் நம் தேவன். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தையாவது
தொட்டால் போதும்ன்ற அளவுக்கு விசுவாசத்தை வைத்தாங்க. தேவனுடைய வல்லமையை கண்களில் காணல, காதுகளில் மாத்திரம் கேட்டாங்க. அந்த கேட்டதின் பலனாவே அவங்களோட விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தது. அதற்கான பலனாய் தேவன் அவர்களை மகளேன்னு அழைத்தாங்க. அது எவ்வளோ பெரிய காரியம். அவர் விசுவாசத்தினால அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க சொஸ்தமாக்கப்பட்டாங்க. சமாதானத்தோட போ என்று வாக்கு பண்ணினார். அவங்க வெட்கப்பட்ட அத்தனை வருடங்களாக தீட்டோளவாய் பாவியாய் கருதப்பட்ட அந்த ஸ்திரீ ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்க அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க என்று பேசப்பட்ட ஸ்திரீ அந்த மக்கள் முன்னாடியே தேவன் அவங்களை அங்கீகரித்தார். அவங்களை அசைக்க முடியாத அளவுக்கு பகிரங்கமாய் அங்கீகரிக்க பண்ணப்பட்டார். அதுதான் அவங்களோட விசுவாசத்தின் பலன். நம் உயிருள்ள தேவனை நம் விசுவாசிக்கும் போது அதோட பலன் பெரிதா இருக்கும். அந்த 12 வருடத்தின் பாடு ஒரே ஒரு நொடியில தேவன் அதை மாற்றினார். ஒரு நொடியில தேவன் அதை அவர்களுக்கு முற்றிலுமாய் மாற்றியது மாத்திரம் அல்லாமல் அவங்க அத்தனை நாளா வெட்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவங்களுக்கு ஒரு பகீரங்கமான அங்கீகாரத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்த பண்ணினாருன்னு இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. இதே போலதான் நாமளும் இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்திரீயை போல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருந்தோம்னா நிச்சயமாய் தேவன் நம்மளை விடுதலை பண்ணுவார். அந்த விடுதலை நமக்கு முழுமையான விடுதலையாய் இருக்கும். தேவனை விசுவாசித்து அவர் வழியில நம்ம நடத்து அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னு கேட்கிறாரு. அவருக்கே அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நம்ம முழுமையாய் அவரை விசுவாசித்தால் இவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்மளுக்கு வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைய நாள்ல இவர்கள் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கொடுத்து நம்ம தியானித்து பார்க்கணும். அவங்களுக்கு இருந்த அந்த குணாதிசயம், அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்பான்னு கேட்கணும். அவ்வாறு நம்ம கேட்பதன் மூலம் தேவன் நம்மளை அங்கீகரிக்க பண்ண காத்திருக்கிறார். தேவன் நம்மளை அங்கீகரிக்க பண்ண காத்திருக்கிறார். ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாய் நம்ம செயல்படணும். அப்படி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம செயல்பட்டோம்னா தேவன் நம்மளை அங்கீகரிக்க காத்திருக்கிறார், நம்மளை விடுதலை பண்ண காத்திருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல நம்ம முழுமையாய் தேவனை விசுவாசித்து செயல்பட தேவனிடத்தில் ஜெபிப்போமா. அப்பா தேவனே, ஏற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே, அப்பா இதோ நீர் கொடுத்த இந்த நாளைக்காய் நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த சுகத்திற்காய், பலத்திற்காய், புதிய ஜீவனுக்காய், ஆயுசு நாளுக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு காலை பொழுதிலும் உங்களோட கிருபை, உங்களோட காருண்யம், உங்களோட தயவு புதிதா இருக்கிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் கொடுத்த இந்த நாளுக்காக கூட நன்றி அப்பா. இதோ நீர் கொடுத்த இந்த நாள் அப்பா தகப்பனே, நாங்கள் அப்பா தியானித்த இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்காக அப்பா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஸ்திரீயை போல அப்பா எங்களுக்கு விசுவாசத்தை கட்டளை பண்ணுங்க ராஜா. அப்பா அந்த ஸ்திரீக்கு இருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை போல எங்களுக்கும் எங்க மனதிலும் அப்பா அசைக்க முடியாத அப்பா அந்த விசுவாசத்தை ஊற்றுங்க தகப்பனே. நாங்கள் ஒருபோதும் அவ்விசுவாசிகளாய் இல்லாமல் தகப்பனே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்மோட வல்லமையை கேட்டது நிமித்தம் அவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசத்தில் உம்மோட வஸ்திரத்தை தொட்டாவாத சுகமாவேன்னு அப்பா அவ்வளோ கூட்ட நெரிசல்ல அப்பா அந்த முயற்சியை எடுத்தாங்களேப்பா. அதே போல எங்களுக்கும் அந்த விசுவாசத்தை ஊற்றுங்க. நாங்களும் அப்பா வெறும் விசுவாசிக்கிறோம் என்று வாயின் வார்த்தையினால சொல்லாமல் செயல்களில் காட்ட குதிரை யுத்தத்தை ஆயத்தப்படுவது போல நாங்களும் ஆயத்தப்பட ஜெயமோ கர்த்தரால் வரும், சொஸ்தமோ கர்த்தரால் வரும், பலனோ கர்த்தரால் வரும் என்பதை உணர்ந்து நித்தம் நாங்கள் நடக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா இதோ இந்த ஆள் கூட தகப்பனே அந்த பிரிக்குள்ள குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு நீரே கடைசி அப்பா, நீரே தேவன், நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து காரியங்களுக்கும் பதிலாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்க கிருபை செய்க. எங்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு, எங்கள் குறைவுகளை பார்த்து கொண்டு நாங்கள் அமராதபடி அனைத்து
அனைத்திலும் பெரியவர் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் நித்தம் உணர கிருபை பாராட்டுங்க. அனைத்தை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர் என்பதை உணர கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா நீர் எங்களோடு வாங்க, நீர் எங்களோடு வாங்க. உங்களோட கிருபை, உங்களோட காருண்யம், உங்களோட தயவைகளை வழிநடத்தட்டும் அப்பா. அப்பா அந்த மகளை அப்பா தகப்பனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை மகளே என்று அழைத்த என் தேவன் எங்களையும் அப்பா எங்களையும் இந்த நேரத்தில் மகளே மகனே என்று அழைத்தருளுங்க. எங்களையும் அப்பா நீர் மகளே என்று அழைத்தருளுங்க அப்பா. அப்பா எங்களுக்கு எல்ஜோயா இருங்க, எங்களை காண்கிற தேவனாய் இருங்க, எங்களை எதிதியாவாய் மாற்றுங்க அப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கணும் அப்பா. விசுவாசத்தின் பலனாய் அப்பா நாங்கள் அப்பா உறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகர் மத்தியில் நீர் எங்களை அங்கீகரிக்க போவதற்காய் நன்றி அப்பா. எங்கள் குறைகளை பார்த்து எங்களை ஏளனம் பண்ணினோர் மத்தியில் அப்பா பாவைகளாக கருதப்பட்டவர்கள் மத்தியில் நாங்கள் கூனி குறுகி நின்றவர்கள் மத்தியில் எங்களை அப்பா முற்றிலுமாய் அங்கீகரிக்க போவதற்காய் நன்றி. எங்களை முற்றிலுமாய் நீர் அங்கீகரிக்க போவதற்காய் நன்றி அப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதன் பலனாய் அப்பா தகப்பனே பகிரங்கமான அங்கீகாரத்தை அப்பா நீர் மக்கள் மத்தியில் எங்களுக்கு தரப்போவதற்காய் நன்றி. எங்களை ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்பாக என் தேவன் நீர் பகிரங்கமாய் எங்களை அங்கீகரிக்க போவதற்காய் நன்றி. அதற்காக எங்களை தகுதிப்படுத்த எங்களை சிறப்படுத்துங்க அப்பா, எங்களை பண்படுத்துங்க ராஜா. அப்பா குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல எங்களை நீர் செதுக்கி உருவாக்கி அருளுங்க தகப்பனே. நீரே எங்களை உருவாக்கி அருளுங்க தகப்பனே. உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தின் பலனை நாங்கள் காண, விசுவாசத்தை அப்பா நாங்கள் செயலில் காட்ட எங்களுக்கு ஞானத்தை தந்து இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கேளும் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.